இன்னும் 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 2 நாள் தான் உன் தங்கச்சியையும் உன் அக்கா குழந்தையையும் திரும்பவும் அதே மாதிரி கடத்துறேன்டி. கடத்தி அவங்கள என்ன செய்யறேன்னு சொல்லி இருந்தனோ அத ரியலா செஞ்சு காட்டுறேன்டி. ஏன் இப்படி சிரிக்கிறோன்னு பாக்குறியா? பின்ன என்ன அர்ஜுன், எவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சடக்கி எவ்வளவு நீளமா டயலாக் பேசியிருக்க. அதுக்கு நாங்க அப்ளோஸ் பண்ணி பாராட்ட வேணாமா? சரி, இப்ப நீ என்ன சொன்ன? மறுபடியும் நீ என் தங்கச்சியையும் என் அக்கா குழந்தையும் கடத்திருவியா? இனிமே அது உன்னால முடியுமா? நடக்க விட்டுருவாளா அந்த நந்தினி? நடத்தி காட்டிட்டா கிழிச்ச. இனிமே உன்னால எங்களை டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சா கூட முடியாது. என்ன பாக்குற? இன்னையில இருந்து நீ உன்னை மட்டும் இல்ல, எங்களையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நாங்க என்ன சொல்றோன்னு உனக்கு புரியலையா? கொஞ்சம் அக்கட சூடு அர்ஜுன். மிஸ்டர் அர்ஜுன், இவங்க 3 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமிஷனரை மீட் பண்ணி நீங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது உண்மைதான்னு நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிட்டீங்க. இதுக்காக ஆஸ் ஏ இன்ஸ்பெக்டரா இந்த நிமிஷமே நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருக்கணும். ஆனா கமிஷனர் சார் தான் உங்களை இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா? உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டா நீங்க நினைச்சதை செய்யாம இருக்க மாட்டீங்க. எப்படியும் உங்க ஆளுங்க மூலமா செஞ்சிருவீங்க. பட் எந்த எவிடன்ஸும் இல்லாம செய்வீங்க. அதனால கமிஷனர் சார் உங்களை எப்பவும் போல வெளியவே இருக்க வச்சு உங்க நடவடிக்கைகளை மட்டும் கண்காணிக்க சொல்லியிருக்காரு. இனிமே இவங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் நீங்க தான் இமிடியேட்டா கேஸ ஃபைல் பண்ணி உங்களை மட்டும் இல்ல உங்க ஆளுங்க அத்தனை பேரையும் டோட்டலா ஆஃப் பண்ணிடுவோம். அதனால இனிமே நீங்களும் கவனமா இருக்கணும், இவங்களையும் கவனமா பாத்துக்கணும். மீறி ஏதாவது மிஸ்டேக் பண்ணலான்னு நினைச்சீங்க, உங்களுடைய எந்த இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் ஆகாது. சாகுற வரைக்கும் நீங்க வெளியே வர முடியாத அளவுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். பி கேர்ஃபுல் அர்ஜுன். நீங்க கவலைப்படாம போங்கம்மா. இனிமே இவரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வரமா. தேங்க்யூ சார். அர்ஜுன், இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சுல்ல? புரியலன்னா சொல்லு, நாங்க 3 பேரும் புளி போட்டு விளக்கி சொல்றோம். என்ன அர்ஜுன், அப்படி உறைஞ்சு போயிட்ட? இதுக்கே நீ இப்படி ஆயிட்டா எப்படி? இன்னும் நீ எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு என்ன சொன்ன? மிச்சம் மீதி இருந்தா எனக்கு போட சொன்னல. இனிமே நான் உனக்கு வடை பாயசத்தோட விருந்து வைக்கிறேன். இந்த நந்தினி யாரு, எப்படிப்பட்டவன்னு நீ தெளிவா தெரிஞ்சுக்க போற. வெயிட் அண்ட் see அர்ஜுன். ஒரு ஆவேசத்துல 3 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. என்ன ஆக போதோ, ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா நீங்க? அவங்க என்ன வம்பு சண்டைக்கா போயிருக்காங்க? தப்பு செஞ்சவன தட்டி கேட்க போயிருக்காங்க. நியாயம் உங்க பக்கம் இருக்கு, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை.
இவங்களால அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? ஆத்திரத்துல அவன் ஏதாவது பண்ணிட்டானா நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நந்தினி ரொம்ப தெளிவான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. எது நடந்தாலும் எழுத்து நின்னு சமாளிச்சு பிரச்சனைக்கு முடிவு கட்டாம திரும்பி வரமாட்டா. நீங்க தைரியமா இருங்க. இந்தாங்க. அம்மா நந்தினி, போன விஷயம் என்னாச்சுமா? உள்ள வாங்க அத்தை, எல்லாத்தையும் சொல்றேன் வாங்க. வா. அப்புறம் நந்தினி, என்னம்மா நடந்தது? நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் உங்க அத்தைக்கு பயத்துல கையும் ஓடல, காலும் ஓடல. எதுக்கு அத்தை பயப்படுறீங்க? இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம். அப்படியா? ஆமா அத்தை, நம்ம எல்லாருக்கும் தேவையான நிம்மதிய அந்த அர்ஜுன் கிட்ட இருந்து மொத்தமா தட்டி பறிச்சு கொண்டு வந்துட்டோம். என்ன சொல்றீங்க? இனிமேனு ஒவ்வொரு நாளும் நம்ம மேல இருக்கிற பயத்துல அவனுக்கு தூக்கமே வராது. அப்பா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நந்தினி. நீ எப்படி அவன் வாயை கட்டி போட்ட நந்தினி? அத சொல்லு முதல்ல. போலீஸ் கமிஷனர் மூலமா. அர்ஜுனை நாங்க தனியா போய் பார்க்கல, இன்ஸ்பெக்டரோட போய் பார்த்தோம். கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த சொன்னோம். கமிஷனர் எங்களுக்கு என்ஷூர் பண்ணி இருக்கிற விஷயத்த இன்ஸ்பெக்டரை வச்சு சொல்ல வச்சோம். அத கேட்டது அந்த ராஸ்கல் முகத்துல ஈ ஆடல, வெளுத்து போயிட்டான். இனிமேனு நம்ம வீடு இருக்கிற பக்கத்துல தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அவனை பார்த்துட்டு வெளியே வந்ததும் இது வரைக்கும் அவன் கொடுத்த அத்தனை டார்ச்சரையும் கெட்ட கனவா நினைச்சு அந்த வாசல்லே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். இப்ப என் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நமக்கு கிடைச்ச லேண்ட வித்து அதுல வர பணத்தை வச்சு அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை விட பெருசா ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு நடத்தி காட்டணும். அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. ம்ஹும். அது பத்தாதுமா. அதோட சேர்த்து அவங்கிட்ட இருக்கிற நம்ம கம்பெனியும் வீட்டையும் மீட்டெடுக்கணுமா? எப்படி அது நடக்காம இருக்கும்? நம்ம ஃபேமிலியோட லட்சியமே அதுதான். ஒரு கட்டத்துல அந்த அர்ஜுனே நம்ம சொத்தை நம்ம கிட்ட கண்டிப்பா கொண்டு வந்து ஒப்படைப்பான். ஒப்படைக்க வைப்பேன். பொறுத்திருந்து பாருங்க. உங்களால நிச்சயமா நடத்தி காட்ட முடியும். நீ உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப சொல்லு, இப்ப இருக்கிற நம்பிக்கையையும் இப்ப இருக்கிற புத்தியையும் அன்னைக்கு யார்கிட்ட அடகு வச்ச? விடுக்கா, பழச குத்தி காட்டி பேசாதக்கா. எப்படி நந்தினி பேசாம இருக்க முடியும்? ஆம்பளைங்களுக்கு நேரத்துக்கு ஒரு தடவை புத்தி மாறிட்டே இருந்தா குடும்பம் விளங்காம தான் போயிடும். அதுக்குதான் நாங்க 2 பேரும் அப்ப மன்னிப்பு கேட்டுட்டோம்ல, அப்புறம் என்ன? ஆமாக்கா, மறுபடியும் அதை பத்தி பேசினா நம்ம மன்னிச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இனி யாரும் யார்கிட்டயும் தனி கொடுத்தனும் போலான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றதுக்கான சூழ்நிலை இனிமே நம்ம குடும்பத்துக்கு வரவே வராது. ஆமாம்மா. இப்ப நமக்கு இருக்கிற சேலஞ்ச் நம்ம கிட்ட இருக்கிற நிலத்தை எவ்வளவு சீக்கிரம் விற்க போறோங்கிறது மட்டும்தான். எல்லாரும் அத பத்தி மட்டும் யோசிக்கணும். சரிங்க நீ. முதல் வேலையா நாளைக்கு சர்வேயர் கூட்டிட்டு போய் லேண்ட் அளந்து பிரிச்சு பிளாட் போடணும். அதுக்கப்புறம் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும். கரெக்ட். அதான் முத வேலை. நான் இடையில மூக்க நுழைக்கிறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒட்டுமொத்த நிலத்துக்கும் கம்பி வேலி போடுறத முத வேலையா பண்ணிடுங்க. அப்பப்போ இடம் வாங்கி போட்டதுல என் புருஷன் நிறைய தடவை மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்காரு. அந்த அனுபவத்துல இருந்து சொல்றேன். நம்ம வாங்கி போட்ட இடம் தரிசா கிடக்கிற வரைக்கும் ஒரு பய வந்து சீண்ட மாட்டான், எட்டி பார்க்க மாட்டான். விக்கிறோம்னு தெரிஞ்சா போச்சு. இந்த ரவுடிங்க கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க அவங்க இவங்கன்னு உடனே கிளம்பி வந்துருவானுங்க. வந்து பக்கத்து இடத்துக்காரங்களெல்லாம் தூண்டி விட்டு 4 பக்கமும் நம்ம இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கைய வச்சிருவானுங்க. என்னதான் பட்டா பத்திரத்தை எடுத்து காமிச்சாலும் அவங்க கிட்ட அது செல்லுபடி ஆகாது. நீங்க சொல்ற பிரச்சனை புரியுது பேபிமா. நிலத்தை சர்வே பண்ணி முடிச்ச உடனே வேலி போட்டுருவோம். எக்காரணத்து கொண்டும் நாளை தள்ளி போட மாட்டோம். நந்தினி, 2 வேலையும் நாளைக்கே பண்ணிட முடியாதா என்ன? ஏன் முடியாது? நம்ம மனசு வச்சா தாராளமா முடியும். வச்சாச்சா நீ? வேலை முடிஞ்ச மாதிரி. முதல்ல நீங்க 3 பேரும் போய் சாப்பிடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமாம்மா, வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்களும் வாங்க பேபிமா. ஐயோ,
நான் செஞ்சு வச்சதெல்லாம் வேஸ்டா போயிடும்மா. என்ன நான் சொல்றது? ஐயோ அவர் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க. போங்கப்பா. ஏங்க வேண்டாங்க, ரொம்ப நேரமா குடிச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் தண்ணி கலக்காம. குடல் என்னத்துக்கு ஆகுறது? எரிஞ்சு போயிட போதுங்க. குடிச்சது போதும், வாங்க போய் சாப்பிடலாம். ஏண்டி மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு என்ன சாப்பிட கூப்பிடுற? கேவலம் 3 பொண்ணுங்க, கேவலம் என் கால்ல பட்ட தூசு துரும்பு கூட ஒப்பு பெறாதவங்க அவளுங்க என் வீட்டுக்கே வந்து என் மான மரியாதையை ஏல விட்டு போயிருக்காளுங்க. அத நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன சாப்பிடவா கூப்பிடுற? குடல் எரிஞ்சு போயிடும் நான் சொல்ற. குடலாடி முக்கியம், குடும்ப மானந்தாண்டி முக்கியம். அத கட்டி காப்பாத்துறதுக்காக என் இதயமே 10 எரிஞ்சா கூட நான் கவலைப்பட மாட்டேன். என் மூஞ்சிலே முழிக்காத. சீ, போடி போடி, போன் சொல்றல போ. யாரா இருக்கும் இந்த நேரத்துல? நந்தினி, நந்தினி, நான் தான் விஸ்வா வந்திருக்கேன். விஸ்வாவா வந்துட்டாரா? என்னங்க 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 நந்தினி எழுந்து என்னங்க? லைட் போடுமா. என்ன நந்தினி, விஸ்வா வந்துட்டானா? என்ன நந்தினி? எங்க விஸ்வா? அம்மா வந்து என் ரூம் கதவை தட்டி நந்தினி நந்தினின்னு கூப்பிட்டாரு. நான் எந்திரிச்சு வந்து கதவை திறந்து பார்த்தேன், ஆளையே காணோம். ஏய், அது எப்படி வந்துட்டு காணாம போவாங்க? அதான் தெரியலக்கா. யாரு, விஸ்வாவா? ஆமா மாமா. எனக்கு அவர் கூப்பிட்டது கேட்கலையேக்கா. ஆமா நீ, உங்க சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. சரி வாங்க, ஒருவேளை வெளியில நிக்கிறானான்னு போய் பாப்போம். பார்க்கலாம் வாங்க. வாங்க. அண்ணே, அந்த பக்கம் போய் பார்க்கலாண்ணே. விஸ்வா மாமா, விஸ்வா என்னங்க மாமா, என்னங்க அண்ணே, திறக்காத வீட்டுக்குள்ள விஸ்வா எப்படிமா வருவான்? நான் இங்க தானே படுத்துட்டு இருக்கேன், வந்தா எனக்கு தெரியாதா? நீ எந்த நேரமும் அவனையே நினைச்சிட்டு இருக்கமா, அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. அப்போ அவர் வரமாட்டாரா? ஐயோ, ஏங்கா உடனே அப்படி ஃபீல் பண்ற?
வருவாரு நம்புக்கா. கண்டிப்பா வருவாரு. விஸ்வா காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனை நாளா விஸ்வாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம்? போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கோம், தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடி இருக்கோம், தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி எல்லா இடத்துலயும் தேட சொல்லியிருக்கோம். இது போதுமா? இதை தாண்டி நம்ம வேற என்ன பண்ணிருக்கணும்? வேற என்னென்ன பண்ணணும்? ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த பண்ணிருக்கணும். விஸ்வாவோட போட்டோவையும் நம்ம போன் நம்பரையும் போட்டு அவனை காணவில்லைன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரத்தை கொடுத்திருக்கணும். அப்படி கொடுத்திருந்தா விஸ்வா இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. ஏன் இது வரைக்கும் நம்ம யாருக்குமே தோணாம போச்சு? அதுக்கு நேரம் வரும்போதுதாம்மா நம்மளுக்கு தோணும். நந்தினி, நாளைக்கு பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை கொடுத்துருமா. கண்டிப்பா நல்லது நடக்கும். சரிங்க அத்தை, அதையும் பண்ணி பார்க்கலாம். ஏன் நந்தினி நம்பிக்கை இல்லாம சொல்ற? விஸ்வா இப்ப எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எந்த சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கான்னு அதெல்லாம் நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்கு சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியாம போயிடுமா என்ன? அப்படி விஸ்வாவை பார்த்த 1-2 பேராவது நாம கொடுக்கிற காணவில்லைங்கிற விளம்பரத்தை நிச்சயமா பாப்பாங்க. உடனே போன் பண்ணி நமக்கு தகவல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாமளே நேர்ல போய் எப்படி அவனை மீட்டு கூட்டிட்டு வந்துடலாமா? என்னம்மா சொல்ற? சரிங்க மாமா. நம்ம இடத்தை விக்கிறதுக்காக நம்ம கொடுக்க போற விளம்பரத்தோட சேர்த்து விஸ்வா காணவில்லைங்கிற விளம்பரத்தையும் கொடுத்துடலாம். ஏற்பாடு பண்ணுங்க மாமா. ஓகே, நீ பண்ணிடலாம். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. அத்த, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுமா. என்ன காணாம போனவர் கனவுல வந்து கதவு தட்டுறது கெட்ட சகுனம் ஒண்ணும் இல்லையே? அக்கா, வாயை விட்டு சும்மாரு. இதுக்கு இல்லாம சகுனம் பாப்பாங்க. போக்கா, போய் தூங்குக்கா. இங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நீங்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் வந்துருச்சு. இனிமே நல்லதம்மா நடக்கும். சீக்கிரமே விஸ்வா கிடைச்சிருவா. எல்லாரும் போய் படுங்க, போங்க. அவள ஒன்னு அழாத. போக்கா, போய் தூங்க. நந்தினி, போய் தூங்குமா. ஓகே, நோ ப்ராப்ளம். வெயிட் பண்றோம், வாங்க. என்ன நந்தினி போன்ல சொல்றாரு? இன்னும் ½ அன் ஆகும்னு சொன்னாரு. வரட்டும், பாத்துக்கலாம். நீ மகேஷ், சர்வே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேபி அம்மா சொன்ன மாதிரி கையோட ஃபென்சிங் வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு தோணுது. என்ன சொல்ற? கண்டிப்பா. நீ இடத்தை பிரிச்சு வச்சு வேலி போட்டாதான் பாக்குறது கம்பீரமாவும் இருக்கும், பாக்குறதுக்கு பாதுகாப்பா இருக்கும். நந்தினி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா சீப்பா எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவாரு. அவரை நான் இன்னைக்கே பார்த்து பேசுறேன். பேசுங்க மாமா. என்னாச்சு நந்தினி, ஏன் நின்னுட்ட?